தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கின்றோம். இன்றைய தலைப்பு பாமக சேர்ந்தால் வெளியேற காரணத்தை கண்டுபிடிக்குமா விசிக? இதை எப்படி நம்மிடம் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் பாக்கி வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். அதே போல விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த சாரநாத் வந்திருக்கார். வணக்கம் சார். ஸோ உங்கள்கிட்ட தான் தூங்கலான் இருக்கேன். இப்போ நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் திரும்ப சொல்லியிருக்காரு, இது மாதிரி பாமக இணைந்தால் நாங்கள் கண்டிப்பாக அதில் இருக்க மாட்டோம், ஆனால் இறுதி முடிவு ஸ்டாலின் அவர்கள் தான் எடுக்க வேண்டும்ன்ற விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது எப்படி சார்? இது ஒரு சொதப்பலாகவே ஒரு மாதிரி இருக்குது, வழ குழன்ற மாதிரி. வந்தால் சேர மாட்டோம், ஆனால் இறுதி முடிவு ஸ்டாலின் எடுப்பார். இல்லை, இறுதி முடிவுங்கிறது பாமகவை உள்ளே சேர்க்கணுமா இல்லையாங்கிற முடிவை ஸ்டாலின் தான் எடுப்பார். நேச்சுரல். ஏன்னா அவர் தான் கூட்டணியுடைய பெரிய கட்சி, திமுக கூட்டணிங்கிறதுனால. ஆனால் அவர் ஸ்டாலின் பாமகவை உள்ளே சேர்த்துக்கிட்டா விசிகே வெளியில் போகும். ஒன்று, ஸ்டாலின் பாமகவை, அதாவது திமுக பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளே சேர்க்கலைன்னா விடுதலை சிறுத்தைகள் நீடிக்கும். இதுதான் இதில் எனக்கு என்னமோ அவர் குழப்பமாக பேசுகிற மாதிரி தெரியல. ஆனால் என்னன்னா, ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடம்பெற்றால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றது தெளிவுபடுத்தலை. நாங்கள் தனித்து போட்டிவிடுவோம். இப்போ சீமான் நான் தனித்து போட்டிவிடுவோம்னு சொல்லிட்டாரு. தேமுதிக நாங்கள் சேர்ற கூட்டணி தான் ஜெயிக்கும்னு சொல்கிறதுனால அவங்க கூட்டணியில் ஏதோ ஒரு கூட்டணியில் சேர போகிறாங்கன்னு தெரியுது. மற்ற கட்சிகள்லாம் கூட்டணி அமைஞ்சாச்சு. தாவேகாவும் எங்கள் தலைமையில் கூட்டணி அமைப்போம்னு இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க. யார் வராங்கன்னு தெரியாது, ஆனால் வரலாம், வராமல் இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு கிளியர் ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் நாங்கள் வெளியேறுவோம், இன்ன அணியோடு சேருவோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லை. அல்லது நாங்கள் தனித்து போட்டியிடுவோம், எதுவுமே சொல்லலை. அதுதான் அந்த கட்சிக்காரருக்கு அவங்களுக்கும் குழப்பம், நமக்கும் குழப்பம். சார், இப்போ அவர் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதவாத ஜாதிய அரசியல் இருக்கிற நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம், அந்த வகையில் பாஜகவும் பாமகவும் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்க மாட்டோம்னு சொல்கிறாரு. பட் எல்லாருமே சொல்கிறது என்னன்னா, விசிகாவே ஒரு ஜாதி கட்சி தானே, அதையே இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எனக்கு தெரிந்து இந்திய அரசியல் வரலாற்றில் சாதியை ஒழிப்பதே தனது முதல் நோக்கம் என்று வைத்திருக்கிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தான். சரி, நீங்கள் பரந்துபட்ட எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்திருக்கிற கட்சிகளாக சொல்லப்படுகிற மிகப்பெரிய கட்சிகள் கூட சாதியை ஒழிப்பதை பற்றி பேசுவதில்லை. ஆனால் எங்களுடைய முழக்கமே சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. பட் ஆனால் உங்களில் முழுக்க ஒரு ஜாதி அதிகமாக ஆதிக்கத்தில் இருக்காங்க. ஒரு சில கோட்பாடுகளை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்றது தான். சாதி ஒழிப்பை நீங்கள் அடிப்படை வரலாற்று அடிப்படையில் வைத்து பார்த்தீங்கன்னாலும் அடித்தட்டு மக்கள் சாதி ஒழிப்பை முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா காலங்காலமாக சாதியால் ஒடுக்கப்பட்டிருக்கிற, நேரடியாக அந்த பிரச்சனைகளை, அந்த இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் இயல்பாக அதை எதிர்த்து போராடுகிறார்கள். அப்போ சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற மக்கள் மிக பெரும்பான்மையாக விடுதலை சிறுத்தைகளில் இணைவது இயல்பானது. ஆனால் அவர்கள் மட்டும் விடுதலை சிறுத்தைகள் இல்லை. சாதி ஒழிப்பு அரசியலை அல்லது மதவாத அரசியலை எதிர்க்கக்கூடிய சிந்தனை உள்ளவர்கள் பலரும் பெரும்பான்மையாக விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிறார்கள். அது பல பேருக்கு அந்த அடையாளம் தெரியறதில்லை. இப்போ ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் எந்த சாதியை முன்னிறுத்துகிற கட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த சாதியை சேர்ந்தவங்க கிடையாது நான். அப்போது ஜனநாயக சிந்தனை உள்ள, சமூக முற்போக்கு சிந்தனை உள்ள, சமூகத்தை வழிநடத்த வேண்டும் என்கிற சிந்தனை உள்ள எல்லோரும் பெரும்பான்மையோ விடுதலை சிறுத்தைகளில் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகினால் அந்த சாதிய கட்சி அல்லது சாதியவாத கட்சின்ற முத்திரையே தவறானது. இல்லை சார், இப்போது திமுக உங்களுக்கு சீட் ஒதுக்கும் போது என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு பொது இடங்கள் தரமாட்டோம், உங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் சீட்ஸ் தான் தருவோம்னு சொல்கிறாங்க. ஸோ திமுக போன்ற கட்சிகளே உங்களை ஜாதிய கட்சி தான் உள்ள கொண்டு வராங்க. இல்லை, இப்போ கடந்த 2021 தேர்தலில் நாங்கள் 2 பொது தொகுதிகளில் போட்டிட்டோம். கிட்டத்தட்ட 25%, 25 33%, 6 தொகுதிகளில் 2 பொது தொகுதி. இதுவே ஒரு பெரிய மாற்றம் தானே. அப்போது திமுக போன்ற கட்சிகளும் எங்கள் கட்சி இன்றைக்கு பரந்துபட்டு அனைத்து மக்களையும் ஒருங்கிணைக்கிற கட்சியாக மாறி இருக்கிறது என்பதில் அவர்களும் அந்த உண்மையை புரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தோம் சொன்னால், இன்றைக்கு பெரிய அளவில் மற்ற சமூகங்களை சார்ந்தவர்கள் இணைந்து கொண்டிருக்கிற, இந்த அரசியலை புரிந்து கொண்டிருக்கிற கட்சியாக நீங்கள் விடுதலை சிறுத்தை இருக்கும்பொழுது சாதியை, அதாவது நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, வன்னியர் சங்கம் என்கிற ஒரு சங்கத்தை நடத்தி அதன் வழியாக வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. நம்ம குறை சொல்லலை, அது அவர்களுடைய ஆரம்பிச்சிங்க. எங்களது டிபிஐ என்பது சாதிய சங்கம் இல்லை. தலித் என்கிற வார்த்தையினுடைய பொருள் என்னன்னா ஒடுக்கப்பட்டவர்கள் என்ற பொருள். ஒடுக்கப்பட்டிருக்கவர்கள் யாருன்னு சொன்னா சாதி ரீதியாக மட்டும் கிடையாது. நாங்க என்ன பார்க்கறோம்னா பெண்களே சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் சொல்றோம். அப்போ இதுல பிற்படுத்தப்பட்டவர்களோ
ஏன் பிராமண சமூகத்தை சேர்ந்த பெண்களாக இருந்தாலும் அவர்களும் ஒடுக்கப்பட்டவர்கள் தான். அப்போ தலித் என்ற மராத்திய சொல்லுக்கு பொருள் என்னன்னா ஒடுக்கப்பட்டவர்கள் என்று பொருள். அப்போ ஒடுக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களுக்குமான கட்சி இது. அதில் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு லட்சியம் இருக்கு. அந்த நோக்கத்தை லட்சியத்தை ஏற்றுக்கொள்கிற எல்லோரும் ஒருங்கிணைகிற கட்சியாகத்தான் இந்த கட்சி இருக்கு. இந்த முத்திரை சமூகத்தில் இயல்பானது தான். ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் பெரும்பான்மையாக ஒரு கட்சியில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த முத்திரை விழுந்தான். திமுக மீது ஒரு காலகட்டத்தில் என்ன முத்திரை இருந்ததுன்னு நமக்கு தெரியும், அதை நம்ம மறுக்க முடியாது. அப்போ அந்த காங்கிரஸுக்கு அது மாதிரி இருந்திருக்கு, காங்கிரஸுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்போ அந்த முத்திரை வெளியிலிருந்து பார்க்கிற முத்திரை. ஆனால் அந்த கட்சி எதை நோக்கி நகர்கிறது என்பது காலம் வரும்போது தான் தெரியும். அப்போ எங்களுடைய காலகட்டம் நகர நகர நாங்கள் எப்படி பரிணமித்திருக்கிறோம் என்று சொன்னால், இஸ்லாமியர்களுக்காக போராடக்கூடிய கட்சி, பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடக்கூடிய கட்சி, எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு அநீதி நடக்கிறதோ அல்லது சமூக ஒடுக்குமுறை நடக்கிறதோ அதற்கெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய கட்சியாக நாங்கள் வளர்ந்திருக்கிற காரணத்தால் எங்கள் மீதான அந்த முத்திரை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டிருக்கிறது. நாங்கள் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால எங்களையும் சாதியின் அடிப்படையில் மட்டுமே செயல்படுகிற கட்சியில் ஒன்றாக்க முடியாது. நாங்கள் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற கட்சி. சரி சார். இப்போ சார் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, திருமாவளவன் நாங்கள் ஜாதிய ரீதியாக நாங்கள் இந்த கட்சியை ஆதரிக்க மாட்டோம். ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பு 2 பேரும் ஒரே கூட்டில் தான் இருந்திருக்காங்க, ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ராமதாஸ் அவர்களும் சரி, விடுதலை சிறுத்தை திருமாவளவனும் ஒரே கூட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு எல்லாம் போனது வேறு காரணம். பட் அவன் ஒன்றா இருந்த போது இருந்த அந்த அந்த சாதை மாச்சரியம் எல்லாம் அப்போ இருந்தது. இப்போது திடீர்னு அதையே முன்னின்று அவர் பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு திடீர்னு சொல்ல மாட்டேன், பல ஆண்டுகளாகவே 2011 சொல்கிறேன்றார் அவர். வெளிப்படையான காரணம் நான் சொல்லிடுறேன். 2 சமுதாய பிரிவினருக்கு இடையில் ஏற்பட்ட மோதல், அதையொட்டி தான் இது விளைந்திருக்கும்னு நான் கருதுகிறேன். பட் இந்த எண்ணம் நீண்ட காலமாக இருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன கேள்வியை மரியாதைக்கு தோழர் திருமாவளவன் கிட்ட கேட்குறேன். நீங்கள் இடம்பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியில் முஸ்லீம் லீக் இருக்கிறது. அந்த கட்சியினுடைய பேரே முஸ்லீம் லீக். பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லும்போது அவர் ஐயா ராமதாஸை லான்ச் பண்ணும்போது மார்க்ஸு, பெரியார், அம்பேத்கர் படங்கள்லாம் வச்சிருந்தார். அவர் பேரே, கட்சியினுடைய பேர் பாட்டாளி மக்கள் கட்சி. நீங்கள் இது பாரதிய ஜனதா கட்சின்னு எடுத்துக்கிட்டிங்களா, அதில் முக்தார் அப்பாஸ் நக்வி இருக்கார், ஷானவாஸ் ஹுசேன் இருக்கார், கடந்த காலங்களில் மறைந்த சிக்கந்தர் பக்த் போன்றவர்கள்லாம் இருந்திருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருந்திருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ரொம்ப டீட்டெயிலில் போக விரும்பல. அதே சமயத்தில் தலித் இனத்தை சேர்ந்த ராம்நாத் கோவிந்த் இருந்திருக்காரு, பல தலைவர்கள் இருந்திருக்காரு. இப்போ அர்ஜுன் மேக்வால்லாம் பிற்படுத்தப்பட்ட தலித் சமுதாயத்தை பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள். அப்புறம் நாடாளுமன்ற குடியரசுத் தலைவராக இருக்கிறவர் அந்த பின்னணியிலிருந்து வந்தவர். இப்படி அவங்களும் ஒரு சமூக நீதியை கட்டமைத்து தான் போகிறாங்க. எந்த இடத்துலையுமே இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் பாஜக வேறு, ஆர்எஸ்எஸ் வேறு. இது பல கட்டங்களை தெளிவுபடுத்திருக்காங்க. இன்னும் என்கிட்ட தரவுகள் நிறைய இருக்குது, அது சொல்கிறதுக்கு அவகாசம் இல்லை. ஆர்எஸ்எஸ் காங்கிரஸை ஆதரித்த சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு, என்கிட்ட தரவு இருக்குது ஒரு பக்கம். ஆனால் அதே ஆர்எஸ்எஸ்னுடைய இன்றைய தலைவர் மோகன் பாகவத், இந்தியாவில் பிறந்த இஸ்லாமியர்களும் ஒரே டிஎன்ஏ தான், அவர்கள் இந்தியர்கள் இல்லை என்று சொல்பவர்கள் இந்து விரோதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கார். இஸ்லாமியர்களுக்கு சார்பாக அவர் பல தகவல்களை பேசியிருக்கார். இஸ்லாமியர்களும் ஆர்எஸ்எஸ்ஸில் இடம்பெற வேண்டும்னு சொல்லியிருக்கார். பல முற்போக்கு கருத்துக்கள் அவர் சொல்லியிருக்கார். அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிவிடுவோம், ஏன்னா நம்ம அரசியலுக்கு தான் நமக்கு தேவை. இதுதான் ஒரு பிரச்சனை. என்னன்னா திருமாவளவன் போன்றவர்களும் நண்பர்கள் எல்லாருமே அரசியல்வாதி சொல்கிறது சோஷியல் இன்ஜினியரிங் என்பது வேறு, சோஷியல் ஜஸ்டிஸ் என்பது வேறு. இப்போ நாளைக்கு ஜம்மு காஷ்மீரில் பாஜக போட்டியிட்டால் அங்கு பெரும்பான்மையான இஸ்லாமியர்களைத்தான் முன்னிலைப்படுத்தும். வடகிழக்கு மாநிலங்களில் பழங்குடி இனத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க என்பதனால அங்கே கிறிஸ்தவர்களை தான் கேண்டிடேட்டாக போடும். தமிழ்நாட்டில் கூட பிராமணர்களை விட, அப்பர் காஸ்ட் விட பிற்படுத்தப்பட்ட எம்பிசி, ஓபிசி போன்ற வகுப்பினர் தான் முன்னிலைப்படுத்துவார்கள். இதுதான் சோஷியல் இன்ஜினியரிங். ஆனால் சோஷியல் ஜஸ்டிஸு அவங்க எந்த காலத்தில் அது மறுத்திருக்காங்களா? ஆக சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக குரல் கொடுத்தது, அதாவது விபி சிங் மண்டல் கமிஷன் அறிக்கையை தாக்கல் செய்து அதை அமல்படுத்திய போது ஆதரித்தது பாஜக, எதிர்த்து பல மணி நேரங்கள் பேசியது காங்கிரஸ் கட்சி. இப்போ அந்த காங்கிரஸ் கட்சியோடு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய தரவுகள் என்கிட்ட இருக்கு. அவங்க எந்தெந்த சந்தர்ப்பங்கள் எப்படியெல்லாம் சமூக விரோத செயல்கள், மத விரோத தோற்கடிப்பதற்காக அவங்க முயற்சி பண்ணாங்கல்ல.
அம்பேத்கர் அவர்களை தோற்கடிக்கதே காங்கிரஸ் ஒர்க் பண்ணி பல தரவுகள் கிட்ட இருக்கு. ஆனால் அந்த காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கிற அணியில் இவங்க இடம்பெறுவது என்ன லாஜிக்குன்னு புரியல. ஒன்று நீங்கள் தெளிவாக சொல்லணும், இவங்க இந்த கட்சி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்கள், தப்பு இல்லை. ஆனால் திமுகவும் காங்கிரஸோடு இருக்குது, திமுகவும் பாஜகவோடு இருக்குது. ஆக இவங்க அதில் ஒரு தெளிவில்லை. சிம்பிளாக சொல்ல போனால் தமிழ்நாட்டில் எது மார்க்கெட் ஆகும், நான் வெளிப்பட சொல்கிறேன், அரசியல் என்பது சந்தை சார். மார்க்கெட்டில் எது போட்டால் விற்கும். திமுகவோட இருந்தால் நல்ல பெட்டர். வேறு கட்சி இல்லை, இவங்களுக்கு சீட்டு கிடைக்குமா, வெற்றி வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் தான் காரணமே தவிர வேறு எதுவும் கிடையாது சார். இப்போது பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி அப்போ இருக்கும்போது மக்கள் நல கூட்டணியில் விடுதலை சிறுத்தை இருந்து பங்கு பெற்றது. அப்போ நான் உளுந்தூர்பேட்டை தேர்தலாம் போயிருக்கேன். அப்போ பல்வேறு கிராமத்துக்கு உள்ளே போகும்போதே அந்த விடுதலை சிறுத்தை கொடி உள்ளே போனால் கிழிச்சு போட்டுருவாங்க. அதெல்லாம் நேரடியாகவே பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஜாதி ரீதியான பிரச்சனைகள் பல்வேறு மாவட்டங்களில் இன்னுமே அது ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்குது. இன்னும் திமுகவால் அதை பெரிய அளவில் அதை ஒழிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அந்த வகையில் இருக்கும்போது இன்னும் திருமாவளவன் அவர்கள் இவர்களோட இருந்து நான் இந்த ஜாதிய ரீதியான செயல்பாடுகளை நான் ஒழிப்பேன்னு சொல்வது ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையான சம்பவமாக பார்க்க. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீது எங்கள் தலைவருக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய மதிப்பு. அவர் ஒரு சமூகத்திற்கான உரிமைகளுக்காக போராடி அதை பெற்று தந்தவர் என்கிற அடிப்படையிலும் அவர் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், காரல் மார்க்ஸ் போன்றவர்களை தங்கள் கட்சியின் அடையாளமாக வைத்தவர். இன்றைக்கு கூட எங்கள் தலைவர் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னார், தமிழ்நாடு முழுக்க அதிக புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைகளை நிறுவியவர் டாக்டர் ராமதாஸ் என்று. என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, இந்த அரசியல் கட்சிகள் அல்லது தலைவர்கள் வெறும் அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய தேர்தல் எண்ணிக்கை மட்டும் பார்க்கக்கூடியவர் பல நேரங்களில் தேர்தல் தோல்வி அல்லது பல சுணக்கம் வரும்போது தங்கள் மக்களை எப்படி கட்டுக்கோப்பாக வைத்திருப்பது அல்லது உசுப்பி விடுவது, எப்படி பயன்படுத்துவது என்கிற சூழல் காரணமாக பல சமூக விரோத நடவடிக்கைகள், சமூகத்திற்கு சிக்கல் கூட இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள். எங்களுக்கு எங்கே சிக்கல் வந்தது அப்படின்னு சொன்னால், தருமபுரியில் இளவரசன் திவ்யா காதல் திருமணம் அந்த பிரச்சனை வரும்பொழுது மிகப்பெரிய அளவில் சாதிய கலவரம் ஏற்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழுகிற சேரிகள் எல்லாம் கொளுத்தப்பட்டது. அப்போது அதை ஒரு அரசியல் தலைவராக அல்லது அரசியல் தலைவரை தாண்டி இந்த சமூகத்தை ஒருங்கிணைக்க வேண்டிய தலைவர்களாக இருந்திருக்க வேண்டிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணாருன்னு சொன்னால், அதை நாடக காதல் அப்படின்னு ஒரு புது டேர்மை ஒன்று முத்திர குத்தி ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போடுறாங்கன்னு சொல்லி தாழ்த்தப்பட்ட மக்கள் இல்லாத அனைத்து சமுதாய அமைப்பு. அதுக்கு திருமாவளவனோடும் பல இடங்கள்ல என்ன சொல்லியிருக்காரு, நான் நல்ல சட்டை நல்ல பேண்ட் எல்லாம் போட்டு இருக்காங்க, நாங்கள் சரக்கு முறுக்கு இருக்கிற இளைஞர்கள் எங்களோட இருக்கிறார்கள், அதனால தான் பெண்கள் எங்கிட்ட இது மாதிரி இளைஞர்கிட்ட விழுறாங்கன்ற விஷயத்தையும் திருமாவளவன் பேசியிருக்காரு. இதை ஒரு கோவத்தில் கோகுல்ராஜ் என்பவர் காதலித்த ஒரே காரணத்துக்காக கொல்லப்பட்ட பொழுது ஒரு 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 இளைஞர் வெறும் காதல் பண்ண காரணத்துக்காக சம்பந்தமே அந்த யுவராஜ்ன்றவருக்கு கோகுல்ராஜ் யாருன்னே தெரியாது, ரோட்டில் போகிறவங்களை கூப்பிட்டு என்ன ஜாதின்னு கேட்டு இந்த பிரச்சனை பண்ணி சாவடிக்கிறாங்கன்றப்போ நீ ஒரு ஒரு கோபம், இந்த சமூகத்தின் மீது இருக்கிற கோபத்தில் உங்கள் பெண்கள் ஏன் இவர்களை தேடி வருகிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி அவர் எழுப்பல. அவர் அந்த அதை ஒரு அரசியல் பார்வையாவோ இல்ல ஒரு தலைவர் எந்த இடத்துல அவர் வைத்தது இல்ல. அது ஒரு பெரிய ஸ்பீச் ஆகுது, அது வைரலாக போய் அதுதான் விடுதலை சிறுத்தைக்கு ஒரு நெகட்டிவா போடுற அந்த விஷயம் கூட தான். அதாவது மேடையில் பேசும்பொழுது சொல்லப்படுகிற ஒரு கருத்தை அதற்கு பின்பு வரக்கூடிய கருத்தோடு தான் நம்ம பார்க்கணும். அது அப்படியே அவர் நிலைநிறுத்தி பேசல. இப்படி போயும் ஆணும் பெண்ணும் சேருவதில் நீங்க இப்படி கவனம் செலுத்துறீங்களேன்னா அவர் கடைசியா எல்லாம் சொல்ல வராரு. நீங்கள் எப்பயுமே ஒரு மேடை பேச்சில் இல்லை எந்த ஒரு புத்தகத்தில் கூட இல்லை ஒரு திரைப்படத்தில் கூட முதல்ல சொல்லப்பட்ட கருத்தை வச்சு இறுதியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இதை தான் சொல்ல வந்தார். அவர் எந்த இடத்திலும் சாதி ரீதியாக மற்ற சமூகத்தை கொச்சைப்படுத்தி பேசியதில்லை, சமூக ரீதியாக பிளவுபடுத்தி பேசியதில்லை. இது அவரோட அரசியல் வரலாற்றில். ஆனால் ஜாதி ரீதியாக மத ரீதியாக இந்து மதத்தை மிகவும் மோசமாலாம் பேசுகிறார். அதற்கு அதையும் கூட மத ரீதியாக பேசலை. என்னன்னா இந்த மதம் எப்படி இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை சமூக ரீதியாக பிரித்து வைத்திருக்கிறது, எப்படி தீண்டாமையை கடைபிடிக்கிறது. இல்லை சார், அதெல்லாம் பரவாயில்ல. அவர் சொன்னது என்ன, சர்ச்சுனா கூம்பு மாதிரி இருக்கும், மசூதினா மேலே குளோப் மாதிரி இருக்கும், ஆனால் இந்து கோவிலில் ஆபாசமான சிலைகள் தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை சித்தரித்து பேசினார் இல்லையா? இல்லை இதில் எங்கே சம்மதம் இல்லை இது அடிப்படையில் உண்மையா இல்லையா? கோயில்களில் இருக்கிற சிற்பங்கள்ல பல்வேறு வடிவங்கள் இருக்குதா இல்லையா? இதுல கிண்டல் பண்றதுக்கோ கொச்சை ஆபாசமான பார்வையா அதை பார்த்ததால நெகட்டிவா போச்சு. ஆபாசமான பார்வையோ இல்லையோ, ஆனால் அது சொல்ல வந்தது என்ன? இப்போ நீங்க பல கோயில்கள், நாம எல்லோரா கோயில் போறோம், அந்த கோயில் சூரியன் கோயில், அந்த கோயில்ல அடிப்படையிலே அதுக்கு எதற்காக வைக்கப்பட்டது என்று சொன்னால் உடலுறவு சம்பந்தப்பட்டதுக்காக வைக்கப்பட்டது. அது உடலுறவு சம்பந்தப்பட்டதுக்காக வைக்கப்பட்டதுன்னு சொல்றதுல என்ன தப்பு? ஐயோ உடலுறவுக்காக வச்சுட்டீங்க, அந்த கோயில்லாம் இருக்கக்கூடாது, அது கேவலம்னு சொன்னா தப்பு. அது கேவலமோ கேவலம் இல்லையோ, ஆனால்
ஒவ்வொரு கோயில் ஒவ்வொரு வழிபாட்டு தலத்துடைய வடிவம் ஒரு மாதிரி இருக்குன்றது தான் சொன்னாங்களே தவிர எந்த இடத்துல அதை கொச்சைப்படுத்தலை. நாம என்ன நான் சொல்ல வரேன்னா, சமூக ரீதியாக இந்த மக்களை ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயம் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இருக்கிறது. வெறும் தேர்தல் அரசியலை பார்த்து கொண்டிருந்தால் நம்ம அதை செய்ய முடியாது. முஸ்லீம் லீகை பற்றி சொன்னார். முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் எந்த இடத்திலும் மத ரீதியாக மக்களை பிளவுபட வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற எல்லா இடங்களிலும், அசாம் உள்ளிட்ட, இன்றைக்கு அசாம்ல முஸ்லீம் லீக் சொல்லி தான் சார் பாகிஸ்தானே பிரிஞ்சது. இல்ல பாகிஸ்தான் பிரிஞ்சது அந்த முஸ்லீம் லீக் கிடையாது, அது பிரிஞ்சு போயாச்சு. அது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அகில இந்திய முஸ்லீம் லீக், அந்த கட்சி எந்த இடத்திலும் அதை சொல்லவில்லை. இந்து மதத்தை ஒரு குறுக்கீடு கட்சியினுடைய பெயரை விட அந்த கட்சி எந்த கொள்கையை முன்னிறுத்துகிறது அப்படின்றது தான் முக்கியம். பாரதிய ஜனதா கட்சின்னு வைக்கிறதால பிரச்சனை கிடையாது. அது இந்து மக்கள் கட்சின்னு கூட வச்சுக்கிட்டோம். ஆனால் அது என்ன கருத்தை சொல்லுகிறது, மக்களுக்கு எந்த செயல்பாட்டை முன்வைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல்பாடு என்பது இஸ்லாமியர்களை புறந்தள்ளி ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கை உண்டாக்க வேண்டும் என்கிற கோட்பாடை வைக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தாழ்த்தப்பட்ட மக்களை புறக்கணித்து பிற்படுத்தப்பட்ட மக்களை, மிக பிற்படுத்த மக்களை ஒருங்கிணைக்கிற ஒரு சாதிய சோசியல் இன்ஜினியரிங்கை வைக்கணும் என்று நினைக்கிறார்கள். இது இந்த சமூகத்திற்கு ஆபத்து. அதை தான் விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கிற அந்த ஒரு காரணம்தான் எங்கள் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற சாதியவாத கூட்டணியிலோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியிலோ மதவாத கூட்டணியிலோ இணைய மாட்டோம்னு சொன்னார். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். எத்தனை காலம், அதாவது ஞானவாபி இடத்துல தோன்றணும்னு சொன்னபோது சொன்னவர்கள் ஆர்எஸ்எஸ் அல்ல, இதை பதிவு பண்ணியானோ. ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் இன்னும் எவ்வளவு காலம் மசூதி கீழே சிவலிங்கத்தை தேட போகிறீங்க, முட்டாள்தனம்னு விமர்சனம் பண்ணியிருக்க. இது போன்ற பல கருத்துக்கள் உண்டு. பாஜக உள்பட எங்கேயாவது இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு இருந்ததுக்கா? இந்த 10-11 ஆண்டுகளில் ஏதாவது பெரிய கலவரம், மத கலவரம் இருந்திருக்கா? நீங்கள் உடனே மணிப்பூரை சொல்லுங்கள். மணிப்பூருக்கான டைமென்ஷன் வேறு, நான் அதை போக விரும்பலை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியோ மற்ற கட்சிகளோ என்ன ஜாதி அதை பற்றிலாம் பேசுகிறாங்க. முஸ்லீம் லீக்கில் பாஜகவில் முஸ்லீம்கள் உண்டு, முஸ்லீம் லீக்கில் ஒரு இந்து உண்டா? என்னோட கேள்வி. நான் அது குறை சொல்ல, முஸ்லீமுக்கு எனக்கு பண்பின் சிகரமாக இருக்கிற குடும்பத்தினர் எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம பெரிதும் மதிக்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் செஞ்சதுக்காக ஒட்டுமொத்த இந்து மதத்தை கேலி செய்வதும், முஸ்லீம் லீக்கள் பங்கேற்ற கூட்டத்தில் தான் மரியாதைக்குரிய தோழர் தொல் திருமாவளவன் இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. நீ ஏன் அங்கே போய் பேசுகிற? நீங்கள் கோயிலுக்கு வாங்க. ஒரு விவேகானந்தர் இந்து மதத்தை விமர்சிக்கவில்லையா? சுவாமி தயானந்த சரஸ்வதி செய்யவில்லையா? அவங்க எங்கே போனாங்க? எந்த தளத்தில் இந்து மக்கள் இருக்கிற இடத்துல போய் இந்து மக்களே நீங்கள் போகிற பாதை சரியில்லை அப்படின்னு சொன்னார். நீங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு. ராமானுஜர் பண்ணார் இல்லையா? பண்ணாத காரியமா? அவர் என்ன பண்ணாரு? நாராயணன் எல்லாருக்கும் பொது நாராயண மந்திரத்தை எல்லாரும் சொல்லுங்கன்னு சொன்னவர். ஆக அவர் அதனால் எதிர்கொண்ட இன்னல்கள் அதிகம். நான் சொல்கிறேன், அந்த மாதிரி செய்யுங்க, வரவேற்கிறோம். நாம் என்ன குறையில்லை. குறிப்பிட்ட ஒரு மதத்தை, அதிலும் குறிப்பிட்ட ஒரு சில சமூகத்தினரை இழிவுபடுத்தி பேசுகிறது ஒரு பார்வை. நான் இந்த கான்ட்ரவர்சி ஒருவோட ஒதுக்கிட்டு அவருக்கு மறுப்பு சொல்கிறத நிறுத்திட்டு இன்னொன்று அரசியலுக்காக வருகிறேன். பாஜகவின் செய்தி தொடர்பாளராக எடப்பாடி நடந்து கொள்கிறார், விமர்சிக்கிறார். இதே எடப்பாடி ஓராண்டுக்கு முன்பு பாஜகவோட உறவை துண்டித்து தனித்து போட்டிருந்தார். அப்போ தனித்து இருப்போம், இனிமேல் ஒட்டும் இல்லை உறவுன்னு சொல்ல நம்ம அரசியல்வாதிகள் பேசுகிறத சீரியஸாக எடுத்துக்கணும். ஆனால் அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் பாஜக உறவை முறித்து கொண்டு தீவிரமாக பாஜக எதிர்ப்பு என்ற நிலைப்பாட்டை கையில் எடுத்து கொண்டிருந்த போது, அடடா எடப்பாடி பழனிசாமி மதவாத கட்சியிலேருந்து உதறிட்டு வெளியில் வந்துட்டார், அவரோடு கைகோர்ப்போம் சொன்னாங்களா? அப்போ உங்களுக்கு அப்போவும் நீங்கள் சந்தேகப்பாரு. இப்போ பாஜகவோடு சேர்ந்தாலும் ரொம்ப ஏதோ ஐயோ ஆடு நனையுதேங்கிற மாதிரி பேசுகிறது. 2 அணுகுமுறை தவறானது. அதில் அப்படின்னு தவறானது சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக பாஜகவை முறித்து கொண்டது வெல்கம்னு சொல்ல வேண்டாமா? அப்போ என்ன பண்ணாங்க? அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு சில பேர் மூலமாக ஏதாவது ஆதாயம், அதாவது ஆதாயம்னா சீட்டு கிடைக்கும், இவங்களோட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பார்வை. அரசியல்தான். எல்லா பேச்சுமே சமூக பேச்சோ சமூகம் என்றோ சீர்திருத்தம் என்றோ பேசுகிற அத்தனையுமே அரசியலை அன்றி வேறு இல்லை. கண்டிப்பாக சார். இப்போ அடுத்தவர்கள் எதிர்பார்ப்பது என்னென்னா, எல்லா கட்சிகளும் எதிர்பார்க்குது. ஆதவ் அர்ஜுனே அந்த அம்பேத்கர் புற்றை புத்தகம் வெளியிட்டதே திருமாவளவன் தாவேகா பக்கம் வருவார் அப்படின்ற எதிர்பார்ப்போட ஆரம்பிக்கப்பட்டது.
ஆனால் இன்று வரை அவங்க வந்து ஆட்சியில் பங்கு போன்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டுருக்காங்க. எப்படியாவது திருமாவை தங்கள் பக்கம் இழுத்து வரலாம் என்பதற்காக தாவேக்க பல்வேறு முயற்சி நடக்குது. ஆனால் அதுக்கு இவர் வந்து இல்லை முட்டுக்கட்டை சொல்லிட்டார், கிடையவே கிடையாது, நான் திமுக தான் இருப்பேன்னு சொன்னார். பட் இந்த நிலைப்பாடு, அதாவது திமுக இருப்பேன் என்ற நிலைப்பாடு, அவருக்கான சார் சொன்ன மாதிரி அந்த ஆட்சி அதிகாரம் போன்ற விஷயங்கள் இருப்பதால் தான் திருமாவளவன் அங்கே இருக்கின்றார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மறவாத பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் ஊடுருவ விடாமல் செய்வதில் மிக முக்கிய பங்காற்றி வருவது திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் அமைந்திருக்கிற இந்த கூட்டணி. இந்தியா முழுக்க அமைந்திருந்த இந்தியா கூட்டணிக்கு அடிப்படையாக இருந்ததே எங்கள் தலைவர். அதற்கு அந்த கூட்டணி அமைவதற்கு முன்பாகவே அகில இந்திய அளவில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைய வேண்டும் என்று சொன்னவர். அதற்கான மிகப்பெரிய முன்முயற்சியை எடுத்தவர் தமிழக முதல்வர் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆகையினால வெறும் இந்த விஜய் வந்துட்டாரு, இல்லை இவர் வந்துட்டாரு, எடப்பாடி பழனிசாமி 2 வருஷம் வந்து மத சார்பற்றவர், 2 வருஷம் கழிச்சு மதவாதி, இந்த வேஷங்களுக்கு வந்து நாங்கள் அடிப்பணிய வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கூட்டணி விட்டு வெளியே வரும்போது வரவேற்றவர்கள் நாங்கள். ஆனால் அதே சமயம் அவருடைய செயல்பாடுகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருந்ததான்னா இல்லை. அதாவது தொடர்ச்சியாக எல்லா காலகட்டங்களிலும் குடியரசுத் தேர்தல், துணை குடியரசுத் தேர்தல், மற்ற எல்லா தேர்தல்களிலும் எல்லா இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து வாக்களித்தவர்கள் எடப்பாடி பழனிசாமி கட்சியை சேர்ந்தவர்கள். அப்போ அப்படிப்பட்ட கட்சியை வந்து நம்ம உடனே நம்பி இந்த கப்பலை விட்டு அந்த கப்பல் ஏறுறது, அந்த கப்பலை விட்டு இந்த கப்பல் ஏறுறதுன்றது எங்கள் அரசியல் நிலைப்பாட்டில் என்றைக்குமே இருந்ததில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே நிலைப்பாடு தான். நாங்கள் திமுக பாரதிய ஜனதா கட்சியை மதவாத அரசியலை எதிர்க்கக்கூடிய ஒரு முறையான கூட்டணியை, சமூக ரீதியான கூட்டணியை அமைத்திருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். அதில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், அதில் உறுதியாக இருக்கிறோம். அந்த உறுதிப்பாட்டின் வெளிப்பாடாக நாங்கள் தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் செயல்படுகிறோம். இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம், நாங்கள் திமுக கூட்டணி விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால் அது மதவாத கட்சியோடையோ அல்லது சாதிவாத கட்சியோடையோ இணக்கம் காட்டும்போது தான் அதை செய்ய முடியும். அது இல்லாமல் வெறும் வந்து சின்ன சின்ன அற்ப காரணங்களுக்காக கூட்டணிகளை மாற்றுவது என்பது எங்கள் தலைவருடைய அரசியல் நிலைப்பாட்டிலே கிடையாது. எங்கள் தலைவர் எப்பவுமே ஒன்று என்ன சொல்லுவார், இந்த ராஜதந்திரம் அப்படின்றதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. இங்கிருந்து அங்கே மாறுவது, அங்கே இருந்தால் என்ன லாபம் கிடைக்கும்ன்ற பார்க்குற பார்வையெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்தது, நாம் எந்த கொள்கையோடு எந்த கோட்பாடோடு இருக்கிறோமோ அந்த கொள்கை கோட்பாட்டிற்கு உறுதுணையாக எந்த கூட்டணி இருக்கிறதோ அந்த கூட்டணியில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் வரக்கூடிய லாப நஷ்டங்கள் பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. ஆனால் தான் தொகுதி எண்ணிக்கைகள் குறைந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம். ஆகையினால கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த கூட்டணியில் இருக்கிறோம். குறைந்தாலும் பட் நாங்கள் அதிகப்படியான ஷேர் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா அது வந்து எங்கள் உரிமை சார்ந்தது. நாங்கள் கேட்பது எங்கள் வளர்ச்சியை பொறுத்து இந்த சமூகம், இந்த தமிழ்நாட்டிலே நாங்கள் பெற்றிருக்கிற அபரிதமான வளர்ச்சியை கணக்கில் கொண்டு எங்களுக்கான தொகுதி எண்ணிக்கையை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதையும் நாங்கள் வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். சார் இப்போது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எந்த ஒரு கட்சியும் திமுக விட்டு வெளியே மூவ் ஆக முயற்சி செய்தால், அது ஒரு முயற்சி செய்தால் அந்த கட்சி உடச்சிரும். திமுக ஆட்டோமேட்டிக்காக உடச்சிரும். அதே மாதிரி தான் வந்து தேமுதிக வந்து 2016 வரலாறு மறுமலர்ச்சி தேமுதிகன்னு ஒன்று ஆரம்பித்து சந்திரகுமார்லாம் வச்சு தனியாக ஆரம்பித்தாங்க. அங்கேயே போயிட்டார். ஆமாம், அது மாதிரி தனித்தனியாக கட்சி எவ்வளோ எம்எல்ஏக்கள் ஜெயலலிதா கிட்ட போயிட்டாங்களே. அதே மாதிரி இல்லை, அதை விட திமுக இன்னும் சொல்லுது. ஆமாம், திமுக என்ன பண்ணாங்கன்னா, இப்போ விசிகே வந்து அதுக்கு திமுக விட்டு நகர்வதற்கு திரும்ப பயப்பதற்கு என்ன காரணம்னா, அப்படி வெளியே போனாலே அவர் பின்னாடி இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களை தனியாக வைத்து திமுக ஒரு தனியாக ஒரு மறுமலர்ச்சி வீசிக்க ஆரம்பிக்கிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து அந்த பிடி இருக்கிறதுக்காக தான் அப்படியே இருக்கார் திருமாவளவன். இல்லைன்னா அவருக்கு பல வாய்ப்பு இருக்குது, வெளியே போக தயாராக தான் இருக்கிறாரு அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. சார் ஒரு சின்ன வரலாறு சொல்லட்டுமா? திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் ஜெயலலிதாவை ஆதரித்த காலத்தில் அந்த திராவிட கழக பெண்மணி ரெண்டாக பிரிந்தது. குளத்தூர் மணி போன்றவர்கள் தனியாக பிரிந்தாங்க. ஒன்று. மனிதநேய மக்கள் கட்சி, அதாவது ஜவஹர்லாலுடைய கட்சி, அந்த கட்சி அதில் ஒரு பகுதி பேராசிரியர் ஜவஹர்லால் ஜெயலலிதா அம்மையார் ஆதரித்த காலத்தில் 2ஆக பிரிந்தது. அதே மாதிரி வேல்முருகன் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக எதிர்த்ததுனால வேல்முருகன் தனியாக வந்த 3 இது அமைப்பு கட்சிகள் மட்டுமல்ல, புதிய தமிழகம் நீங்கள் சொன்ன இது அது அமைப்புகள், அதாவது அரசியல் கட்சிகள் இல்லாமல் அமைப்புகளே எடுத்துக்கொள்ளுங்கள். தாவள்ளையன் வணிகர் சங்கத்தினுடைய ஒப்பற்ற தலைவராக இருந்தார். அவரிலிருந்து விக்ரமராஜா பிரித்து, ஏனென்றால் வணிகர்கள் சில போராட்டத்தில் ஈடுவார்கள், அது ஆட்சிக்கு தர்ம சங்கடம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கலைஞர் இதெல்லாம் கலைஞர் கருணாநிதி கடந்த காலங்களில் செய்த பல்வேறு சம்பவங்கள் தரவுகள் இருக்கே, இன்னும் நிறைய சொல்ல. இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஒன்று. 2வது, என்னுடைய பார்வை என்னென்னா, நீங்கள் சமூக பார்வைனா
ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை, முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் ஒரு சில பேரை விமர்சனம் போட்டு தயக்கமே இல்லாமல் பண்ணிடுறீங்க. அவங்க எந்த இடத்துலையும் அருவாள் எடுத்து போனதா தெரியல, அல்லது ஆணவ படுகொலை எல்லாம் செஞ்சதா தெரியல, எதுவுமே பதிவுகள் இல்லை. ஆனால் சில வருந்தத்தக்க வேதனைக்குரிய மனம் கலங்கக்கூடிய அட்ராசிட்டிஸ் அகெயின்ஸ்ட் பட்டியலினத்தல் இருக்கும்போது நீங்கள் ஏன் தீவிரமாக குரல் எழுப்பது? திரும்ப திரும்ப எல்லாரும் இந்த எல்லா தளத்திலும் சொல்லுவாங்க, வேங்கை வயல் மட்டும் நான் வேங்கை வயல் மட்டும் சொல்லலை, எல்லா தளங்கள்லையும் நீங்கள் அரசாங்கத்துக்கு முரண்படுங்கள். நான் என்ன சொல்கிறேன், இடதுசாரிகள் அந்த விஷயத்தில் தொழிலாளர் விரோத அறிவிப்பு திராவிட முன்னேற்ற அல்லது கூட்டணி, நான் கட்சி பேரை கூட சொல்ல சார், அவர்கள் இடம்பெற்றிருக்க கூட்டணி தலைமையில் இருக்கிற அரசியல் கட்சி ஏதேனும் தொழிலாளர் விரோத அறிவிப்புகளை செய்தால் உடனே பொங்குகிறாள். நான் கண்கூட பார்த்துருக்கேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கட்சியும் பண்ணியிருக்காங்க. அந்த வேகத்தை நீங்களும் காட்ட வேண்டும் என்று என்னோட ஆவலை சொல்கிறேன். அதை செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கிரெடிபிலிட்டி கிடைக்கும். ஆனால் அதில் நீங்கள் போதிய வேகம் காட்டுவதில்லையோ என்கிற தூய்மை பணியாளர் போராட்டத்திலே போதுமான வேகம் காட்டவில்லை என்கிற இது. ரெண்டாவது நான் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி வரவேற்கிறேன்னு சொன்னால் இருக்கலாம், அது மாற்று கருத்து திருமாவளவன் தெரியும். ஆனால் நீங்கள் இன்னும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா அவருக்கே ஒரு தெம்பு வரும். எதுக்கு பிஜேபியோட போகணும், பிசிகேயோட கை கோத்துக்கலான்ற எண்ணம் வரும் இல்லை. ஜெயலலிதா ஃபிசிக்கலாகவே கை கொடுத்தாங்க. ஆமாம், நானே சொல்றேன். ஆக கை கொடுக்கிற எண்ணம் அப்ப அரசியல் தானே. மக்கள் நல கூட்டணி எப்படி வந்தாங்க? அப்ப ராஜதந்திர கூட்டணி ஆரம்பிச்சது அது அதெல்லாம் அதான் ராஜதந்திரம். நீங்க இல்லைன்னு சொன்னாலும் கண்டிப்பா சார். இப்போ வந்து வழக்கமா வந்து திமுக கூட்டணி கட்சிகள்லாம் இந்த ரிப்பப்ளிக் டே, குடியரசு தினம் வந்து கவர்னர் மாளிகையில் வந்து ஆளுநர் தேநீர் விருந்து வைப்பார். இப்போ வழக்கமாக வந்து கூட்டணி கட்சிகள்லாம், திமுக கூட்டணி கட்சிகள்லாம் புறக்கணிக்கும், நான் வரமாட்டோன்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி ராமதாஸ் பாமக புறக்கணிச்சிருக்கு, நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு வகையில் அவங்க வந்து திமுக பக்கம் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறாக பார்க்கப்படுது. ஸோ அவங்க வருவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இது மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டால் இப்போ விசிகாக்கே தர்ம சங்கடம், ஏன்னா நமக்கு முன்னாடி இவங்க வந்து புறக்கணிச்சிட்டாங்களே அப்படின்னு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை விசிகாக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த அடிப்படையெல்லாம் பார்த்தா பாமக திமுக கூட்டணியில் இந்த ராமதாஸ் அணி வரக்கூடிய சூழ்நிலை மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இது ஒரு கிரீன் சிக்னல் மாதிரி தான் தெரியுது அவர் வரமாட்டேன்னு சொன்னான். ஒருவேளை நீங்கள் வேணால் இப்படி சொல்லிக்கலாம், பாமக வந்து திமுக தான் கூட்டணி இருக்குது, நாங்கள் திமுக தான் கூட்டணி இருக்கோம், ஸோ எங்களுக்கும் அந்த கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படான்னு கூட ஒரு அழிப்பு வெளியே வரலாம் இல்லையா? இல்லை, இப்போ முதல்ல ஒரு விஷயம், ஐயா சொன்னதில் வந்து எந்த சமூகத்திற்கு எதிராகவும் நாங்கள் குரல் கொடுக்கல, அதனால் இந்த சமூகத்திற்கு ஏன் கொடுக்கல, இந்த சமூகம் வந்து எந்த வன்முறையிலும் ஈடுபடல, நாங்கள் அப்படி இல்லை. ஒரு கோட்பாடு, எந்த கோட்பாடு இந்த சமூகத்தை வழிநடத்துகிறதோ, எது இங்கே இருக்கிற சாதியத்தை நிலைநிறுத்துகிறோ அதை எதிர்த்து நாங்கள் குரல் கொடுக்குறோம். இரண்டாவது, கட்சிகளை உடைப்பதில் பொதுவாகவே கலைஞர் மீது ஒரு பழி உண்டு. ஆனால் திமுகவே உடைச்சது ஜெயலலிதா. ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது தான் வைகோ அவர்கள் பிரிந்தார்கள். இப்படி எத்தனையோ கட்சியினுடைய வரலாற்றை சொல்ல முடியும். இன்றைக்கு ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்தது அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சின்ற குற்றச்சாட்டு உண்டு. அந்த அடிப்படையிலும் நம்ம பார்க்கணும். ஆகையினால விஜயகாந்தினுடைய கட்சியில் இருக்கிற பெரும்பான்மையுடைய எம்எல்ஏக்களை சேர்ந்து கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்ற ஜெயலலிதா தன்னோடு இணைத்துக் கொண்டார். மக்கள் நல திட்டங்களுக்காக முதல்வரை சந்திக்கிறோம், மக்கள் நல திட்டங்களுக்காக முதல்வரை சந்திக்கிறோம், வாரத்துக்கு ஒரு எம்எல்ஏ போய் பார்த்தாரு. அதனால இந்த மாதிரி அரசியலை வந்து ஜெயலலிதா போன்றவர்கள் மிக இதாக பண்றாங்க. ஆனால் பழி இன்னொரு பக்கம் வரும், அதை பற்றி விட்டுருவோம். ஆனால் ஒரே ஒரு செய்தி என்னன்னா, இன்றைக்கு ராமதாஸ் அவர்கள் கவர்னருடைய தேநீர் விருதை புறக்கணித்திருப்பது மிக முக்கியமான காரணம், பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்தது மட்டுமல்லாமல், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எப்படி தேர்தல் கமிஷனையோ மற்ற அரசு அமைப்புகளை தங்களுக்கு பயன்படுத்திக் கொள்கிறாரோ அப்படி சில நாட்களுக்கு முன் நடந்த பிரதமர் மோடி அவருடைய கூட்டத்தில் மாம்பழ சின்னம் அந்த இதுல வைக்கப்பட்டிருந்தது. இது வெளிப்படையாக பாரதிய ஜனதா கட்சி, மத்திய ஒன்றிய அரசு, அதனுடைய துணைநிலை அமைப்புகளாக இருந்து செயல்பட்டுக் கொண்ட தேர்தல் கமிஷன் போன்றவை அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரிக்கின்றன, அதற்கு துணை போகின்றன என்கிற ஒரு புரிதலை மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் பெற்றிருக்கிறார். அந்த காரணம்தான் அவர் இந்த கவர்னர் தேநீரை புறக்கணிப்பதற்கான காரணமாக இருக்க முடியுமே ஒழிய இதில் கூட்டணி அரசியல் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சார், நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறாங்க பாமக, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? அரசியல் இப்போ மாம்பழம் சின்னம் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான கூட்டணி இடம்பெற்றதுனால் அங்கே இடம்பெற்றது சர்ச்சை தான். அதுக்கும் ஆளுநர் தேர்தலுக்கும் தேநீர் விருந்துக்கும் என்ன சம்பந்தம்?
தேநீர் விருந்து என்பது வேறு. அதுக்கும் இதுக்கும் அந்த கூட்டத்துக்கும் ஆளுநர் நீங்கள் பாஜக ஆதரவாக பேசுகிறார் அப்படிங்கிற முத்திரையெல்லாம் கூட அரசியல், நான் அதெல்லாம் கூட ஒப்புக்கிறேன். ஆனால் இந்த சம்பவத்துக்கும் தேர்தல் கூட்டணி சம்பவத்துக்கும் என்ன சார்? இன்னும் சொல்கிறேன், அந்த மாம்பழம் சின்ன வச்சது மோடிக்கே தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. அவர் அதை பார்த்து வந்துட்டாரு. அன்புமணியை பார்க்குறார், யூ ஆர் மை மேன். XYZ பார்க்குறார், நீங்கள் என்னோட ஆளுங்க. அமமுக பார்க்குறாரு, என்னோட ஆள் தேஜா கூட்டணியில் இருக்கீங்க. அந்த பார்வையை தான் இருக்குமே தவிர சின்னத்தெல்லாம் சீரியஸாக பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. அது ஒரு இஷ்யூவாக அவங்களே சொல்லல. அது இன்னும் சொல்கிற ஒரு படி மேலே சொல்கிற, அங்கே மாம்பழம் சின்ன விஷயத்தை அன்புமணிக்கே தெரியுமான்னு தெரியாது. ஏன்னா ஏன்னா இது அதாவது பாஜகவின் கைப்பாவையாக இருக்கிற தேர்தல் ஆணையம் டில்லி உயர்நீதிமன்றத்தில் இது 2 அணிக்கு யாருக்குமே, ஏன்னா அது அங்கீகரிக்கப்படாத கட்சி, தேர்தல் சின்னம் யாருக்குமே கிடையாதுன்னு டில்லி உயர்நீதிமன்றத்தில் பாஜகவின், நான் அப்படியே சொல்கிறேன், ஏன்னா அப்படி தான் இவங்க சொல்லுவாங்க, தேர்தல் பாஜகவின் கைப்பாவையாக இருக்கிற தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. அப்போ அவங்க கிளியராக தான் இருக்காங்க. தேர்தல் ஆணையம் பாஜக கைப்பாவை தானே. அவங்க ஏன் சொல்லணும் மாம்பழம் சின்னம் யாருக்குமே கிடையாதுன்னு ஏன் சொல்லணும் அவங்க? ஸோ தேர் இண்டிபெண்ட். வாட் ஐம் சேயிங், அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்காங்கன்றதுக்கு அடையாளம் தான். சப்போஸ் உங்களுக்கு சாதகமாக சொன்னால் அது நேர்மைன்னு சொல்லுவாங்க. தீர்ப்பெல்லாம் நம்ம கலைஞர் சொல்லுவார்ல, அது மாதிரி. அதனால் இதெல்லாம் அரசியல் என்று வேறு ஒன்றும் இல்லை. அவரை பாட்டாளி மக்களுக்காக ஐயா டாக்டர் ராமதாஸ், எனக்கு அவர் மேலே மரியாதை உண்டு. நிச்சயமாக அவருக்கு கேடர் உண்டு. தமிழகத்தை சுற்றி பார்த்தவரெல்லாம் மிகப்பெரிய சல்யூட். அது வேறு விஷயம். பல விஷயங்கள் உறுதியாக இருக்கார். ஆனால் இப்போது அவர் தேஜா கூட்டணி, திமுக கூட்டணி திருப்தி செய்வதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து வருகிறார். அதில் ஒரு அம்சம்தான் ஆளுநர் தேநீர் புறக்கணிப்பு. அவ்வளோதான். கண்டிப்பாக சார். சார், இப்போது இந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து விசிகாவோட முடிவு என்ன என்பது இன்னும் சில நாட்களில் தெரியும். அது நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லையா? எந்த முடிவும் இல்லை, தெளிவாக இருக்கிறோம். 2020 திமுக கூட்டணியில் உறுதியாக இருப்பீங்க. அதில் சாதிவாத மதவாத கட்சிகள் இருக்காது. அது வந்தாதான் யோசனை நடத்துது. வரக்கூடிய வாய்ப்பு. கண்டிப்பாக உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களை அளித்து பேட்டி நன்றி. நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த உரைகள் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி. வணக்கம்.